குரு வக்ரக சஞ்சார பலன்கள். கும்பராசி அன்பர்களுக்கு 9-10-2024 முதல் 4-2-2025 வரையிலான குரு வக்ரக சஞ்சார பலன்கள் எந்த மாதிரியான சுபயோக பலன்களை தர இருக்கின்றது அப்படிங்கிறத பற்றி இன்றைய காணொலியில் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கோம். நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீ வர்ஷன். நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. கும்பராசி அன்பர்களுக்கு 7.5 சனியின் தாக்கம் கொஞ்சம் கடுமையான பாதிப்பையே தந்துட்டுருக்கு. அப்படிப்பட்ட உங்களுக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கின்றார். இந்த 4ஆம் வீடு அப்படின்ட்டாவே பெத்த தாயை குறிக்கும். ஆண்கள் என்றால், பெண்கள் என்றால் தகப்பனாரை குறிக்கும். ஸோ இந்த 2 உறவுகள் வழியிலேருந்து தேவையில்லாத கான்ட்ரவர்ஷியான சில நெகட்டிவான விஷயங்கள் நடைமுறைக்கு வரலாம். குறிப்பாக அப்பா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சிறு சிறு பாதிப்புகள் வரலாம். அல்லது அவங்களுக்குள்ள உங்களுக்கும் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஏற்படலாம். அவங்க ஒன்று சொல்ல போக நீங்கள் ஒன்று அதை கேட்க, அது ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய எண்ணங்களை கடுமையாக பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கலாம். இருப்பினும் இந்த காலகட்டத்தில், இந்த குருவின் வக்ர சஞ்சார காலகட்டத்தில் உங்களுடைய பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மதிப்பு கொடுங்க. அவங்க சொல்கிறத கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க. இப்படி நீங்கள் கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அல்லது சொத்து சுகம், வீடு, வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட நிலைகளிலிருந்து ஒரு அபரிவிதமான நல்லதெல்லாம் நடைமுறைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அந்த தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு ஸ்திரத்தன்மையாக அமையும். இது வரைக்கும் ஒரு நல்ல வேலை அமையலை, தொழில் அமையலை அப்படின்னா நிச்சயமாக ஒரு அற்புதமான வேலை அமையும். ஏன்னா அவங்களுடைய பேச்சை கேட்கும்போது இதெல்லாம் நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். மேலும் உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக அவங்க மனசு கோணாதபடி எடுத்து சொல்லுங்கள். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிக்கல்களையும் அவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கிக்கங்க. பெற்றவங்க பேச்சை கேட்டு நடந்தால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் குரு பகவான் தரக்கூடிய சுபயோக பலனை நீங்கள் நிச்சயமாக முழுசாக அனுபவிக்க முடியும். மேலும் ரொம்ப காலமாக உங்களுக்கு ரொம்ப ஏக்கமான ஒரு விஷயமெல்லாம் இருந்திருக்கலாம். எனக்கு ஒரு சொந்தமாக ஒரு வீடு வேணும், நிலம் வேணும், இடம் வேணும், பொருள் வேணும், எனக்குன்னு தனியாக சொத்து சொகை வேணும் அப்படிங்கிற மாதிரியோட எண்ணமெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் தொய்வியம் அல்லது தேவையில்லாத ஃபெயிலியரு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். அதற்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு. 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது புதுசாக ஏதாவது சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாரு. அல்லது ரொம்ப காலமாக ஒரு திட்டம் போட்டு இருந்திருப்பீங்க, இந்த பணத்தை சேமித்து வச்சு இந்த இடத்தையோ அல்லது இந்த வண்டி வாகனத்தையோ அல்லது நகை நட்டையோ வாங்கலாம், நம்ம தேவையை நம்ம நிறைவேற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றிகரமாக உங்களுக்கு நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக சந்தோஷகரமான மன நிகழ்வை வழங்கும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் எந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா, 7.5 சனியின் தாக்கமும் குருவின் வக்ர சஞ்சாரமும் உங்களுடைய வண்டி வாகனங்களில் தேவையில்லாத வீண் செலவுங்களை கொடுக்கும். ரிப்பேர் ஆகிறது அல்லது தேவையில்லாத பழுதுபடுறது அல்லது வீட்டில் இடம், பொருள் இது சம்மந்தப்பட்ட ஏதாவது வில்லங்கம் பார்க்காமல் ஏதாவது ஒரு சொத்தை வாங்கிட்டு அதன் வழியிலேருந்து சிக்கலை உருவாக்கிறது, நம்மளுடைய சொத்துக்களை நம்ம சரியாக பராமரிக்காமல் விடுறதுனால வரக்கூடிய சிக்கல்கள், மற்றவங்க ஏதாவது ஒரு ஆக்குபை பண்ணிவிட்டு நம்மளுக்கு சிக்கலை உருவாக்குறது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் உருவாக்கலாம். இதை தவிர்ப்பதற்கு நீங்கள் என்ன வழி அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உஷாராக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய சொத்துக்களையோ உடைமைகளையோ நீங்கள் காப்பாற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். குரு பகவானின் சஞ்சாரம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு மனோ ரீதியான தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். எதிர்ப்புகள் எல்லாத்தையும் ஓரளவுக்கு விலக்கிட்டு அல்லது சொந்த பந்தத்தோட ஒரு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அது புதுசாக ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தொழிலில் ஒரு நல்ல ஏற்றத்தை தர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அதன் வழியிலேருந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நிலை. இந்த காலகட்டத்தில் எக்காரணத்தை கொண்டு மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுறது, சொத்துக்களுக்கு முன்னுரிமையாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறது, அவங்களுக்கு நான் ஜவாப்தாரி அப்படிங்கிற மாதிரி போகிறது, இந்த மாதிரி விஷயத்துலாம் போய் தலையீடு செய்யாதீங்க.
கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெளியே வந்துடுங்க. அதில் போய் மாட்டிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாமல் மற்றவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் நாம் தண்டனை அனுபவிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கிடும். ஸோ இந்த குருவின் வக்கர சஞ்சாரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சொத்து சுகம் பெற்றவங்க வழியிலேருந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை தந்த போதிலும் இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சிக்கலை உருவாக்கி விட்டுரும். அதனால் இந்த கொஞ்சம் எச்சரிக்கையாகவே நீங்கள் நடந்துக்கிறது நல்லது. குரு பகவானின் 5ஆம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல விழுது. இது வந்து பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை சில நேரங்களில் கொடுக்கும். குறிப்பாக உங்கள் வீட்டுக்காரம்மா அல்லது உங்கள் கணவர் இவங்க வழியிலேருந்து வர வேண்டிய பணமோ அல்லது பொருளாதார உதவியோ உங்களுக்கு நிச்சயம் வந்துடும். அல்லது கணவன் மனைவி அந்த உறவு பிரிஞ்சிருக்கிறேன், சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அது எதாவது கொண்டு இந்த காலகட்டத்தில் அது நடைமுறைக்கு வந்துடும். ஒரு சொந்தமாக வீடு கட்டுறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். அல்லது அந்த கணவன் மனைவி சேர்த்து வச்ச அந்த பொருளாதார விஷயங்களை எல்லாத்தையும் சிறப்பாக ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக கொடுக்கும். கணவன் வேறொரு இடத்துலையும் மனைவி வேறொரு இடத்துலையும் அந்த தொழில் சம்மந்தப்பட்ட நிலையினால் பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அது ஒன்று சேர்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த குருவின் பார்வை வந்து உங்களுக்கு நிச்சயமாக தரும் அப்படிங்கிறத மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. குறிப்பாக இந்த மாங்கல்ய தோஷம் உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அந்த கும்பராசி சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாங்கல்ய தோஷம் கணவன் மனைவி உறவு நிலையில் தேவையில்லாத கான்ட்ரவர்சியான கருத்து வேறுபாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அதிக அளவில் குழப்பிட்டு கிடக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கியிருக்கும். ஆனால் இந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வியூ கிடைக்கும். கணவன் மனைவி உறவு நிலையிலேருந்து வந்த சிக்கல்கள்லாம் நீங்கிட்டு உங்களுடைய குழந்தைகளுக்காகவோ அல்லது உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்காகவோ நீங்கள் ஒரு சில முடிவுகளை அற்புதமாக எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கும். கடன் பிரச்சனை மற்றவங்கள்ட்ட வாங்கிட்டு ரொம்ப சிக்கலில் மாட்டிகிட்டு இருந்தோம், அதுலேருந்து தீர்வு கிடைக்குமா அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. எதிர்பாராத ஒரு பண உதவியை உங்களோட சொந்த பந்தத்திட்டெல்லாம் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. தங்களுடைய சுய முன்னேற்றத்தில் ரொம்ப அதிக அக்கறையோடு செயல்படக்கூடிய ஒரு நேரமாகவும் இது இருக்குது. அதே சமயம் உங்களுடைய உழைப்பிற்கான முழுமையான அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு வேலையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாத சும்மா செக்குமாடு மாதிரியே சுற்றிட்டு இருந்தோம், இந்த வேலையில் ஒரு திருப்தி இல்லை, பணவரவு இல்லை, வருமானம் இல்லை, பதவி உயர்வும் இல்லை, எதுவும் இல்லை, எல்லாம் ரொம்ப சிக்கல்லையே மாட்டிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையெல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த கடின உழைப்பிற்கான அந்த திடீர் யோகத்தை தொழில் வழியிலேருந்தும் கொடுக்கும், வேலை வாய்ப்பு வழியிலேருந்தும் கொடுக்கும், வியாபாரத்திலேருந்தும் வழங்கும். உங்களுக்கு இந்த குரு பகவான் சஞ்சாரங்கிறத வந்து பார்த்திங்கன்னா வக்கரகதியில் ஒரு அற்புதமான மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. ஸோ இந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து ஒரு காரியத்தை மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். அதேமாரி குறிப்பாக இந்த கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த திருமண தடை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதிலேருந்து மீண்டு ஒரு அற்புதமான நல்ல பலன் நடைமுறைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு குரு பகவான் வந்து சமசப்த பார்வையை தொழில் ஸ்தானத்தை வக்கரகதியில் பார்வை செய்கிறாரு. இது ஒரு நல்ல அற்புதமான நேரம். உங்களோட கௌரவம் வந்து பார்த்திங்கன்னா பன்மடங்கு அதிகரிக்கும். சொந்த பந்தத்திட்டையெல்லாம் இது வரைக்கும் ஏளனமாக பார்த்தவங்களெல்லாம் நம்ம மூக்கு மேலே விரல வைக்கிற அளவுக்கான ஒரு தொழில் வளர்ச்சி கொடுக்கும். அந்த தொழிலில் பல புதுமையான விஷயங்களெல்லாம் முன்னெடுத்து செய்யக்கூடிய காரியங்களை ரொம்ப அற்புதமாக நடவடிக்கைகளை முன்னெடுத்து இந்த தொழில் நிர்வாகத்திறனோடு செயல்படுறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு கௌரவமான அற்புதமான வளர்ச்சி தரும். தொழில் இது வரைக்கும் வந்த ஒரு மாற்றங்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப ஏற்றம் மிகுந்த ஒரு தன்மையில் இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. ஸோ போராடிட்டு இருந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். அதேமாதிரி எதிர்பாராத சில திடீர் அதிர்ஷ்டம் எல்லாமே கைகூடி வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. உங்களுடைய உறவுகளில் குறிப்பாக பெற்றவங்க வழியிலேருந்து வரக்கூடிய அந்த தொழில் உதவி, முதலீடு சார்ந்த உதவிகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இந்த காலகட்டத்தில் நல்லபடியாகவே வந்து சேரும். விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க அல்லது பண்ணை தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க, உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க, ஏற்றுமதி இறக்குமதியில் இந்த பர்டிகுலராக இந்த விவசாய தானியங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப அற்புதமாகவே இருக்கும். விவசாயிகளுக்கு இந்த காலகட்டம் இந்த கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம். அதேமாதிரி இந்த ஆடை தொழிலெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, பனியன் கம்பெனி, துணி ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் அல்லது புதுசாக துணி கடை போட்டிருக்கிறது அல்லது துணி வியாபாரம் செஞ்சிட்ருக்கிறது, ஜவுளி வியாபாரத்தில் ஒரு நல்ல அற்புதமான வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழிலில்
இந்த ஜவுளி வியாபாரமோ அல்லது துணி வியாபாரமோ பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னா அதில் நல்ல வருமானம் வர ஆரம்பிக்கும். அதனால் தன்னிறைவான ஒரு பொருளாதார வசதி வாய்ப்பையெல்லாம் வாங்குறதுக்கான ஒரு அற்புதமான நேரம் இது. அதே சமயம் தொழில் உங்களுக்கு இந்த நேரத்தில் பிராண்ட் நேம்னு சொல்லுவாங்க. உங்கள் தொழில் செஞ்சிட்ருக்கிற தொழிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நற்பெயர் ஏற்படும். இது வந்து உங்களை பிரபலப்படுத்தும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மைநிலை. அடுத்து தன்னுடைய 9ஆம் பார்வையால் 12ஆம் இடத்தை வசீகரிக்கக்கூடிய குரு பகவான் கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு இது வரைக்கும் ரொம்ப மன நிம்மதி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கடுமையான போராட்டத்தை செஞ்சிட்ருப்பீங்க. பர்டிகுலராக இந்த முதலீடு செஞ்ச வழியிலெல்லாம் மிகப்பெரிய கவலையோடு வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கியிருக்கும். என்ன போட்ட கிணத்துல போட்ட கல் மாதிரியே இருக்குது, நம்ம இப்போ செய்த முதலீடுலாம் எந்த விதமான லாபத்தையும் எதிர்பார்க்க முடியாத இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு மனக்கவலையில் இருந்திருப்பீங்க. அதற்கு வந்து இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு சாதகமான பலனை கொடுக்கும். குறிப்பாக சொல்லணும்னா செய்த முதலீடு வழியிலிருந்து அந்த வருமானங்கிறது ரொம்ப பன்மடங்கு அதிகரிக்கும். அதே சமயம் சொந்த பந்த உறவுகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முழுமையான ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இதுவே ரொம்ப அற்புதமான விஷயமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மைநிலை. ஸோ இந்த குருவின் வக்கரக சஞ்சாரம் என்பது உங்களுடைய சுயஜாதகம் நல்லா வலிமையாக இருக்கும் பட்சத்தில் 100% நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுடைய சுயஜாதகம் சார்ந்த விஷயத்தையும் நீங்கள் இந்த நேரத்தில் கருத்தில் எடுத்துக்கங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.